வணக்கம் நம்மள ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ நம்ம கண்ணில் மாட்டுச்சு. அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த ஒரு ஐஸ்கிரீம் வீடியோ தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக இருந்த வீடியோவில் குவாலிட்டி ஐஸ்கிரீம் ஒரு நைட்டு வச்சு மார்னிங் எடுத்தால் ஐஸ்கிரீமில் வெறும் பாம் ஆயில் தான் இருக்குன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அது உண்மைதானான்னு பார்க்குறதுக்கு நான் குவாலிட்டி வால்ஸ் பார்லர் போய் அதே ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கி பில் போட்டு வீட்டில் ஒரு நாள் வச்சு அடுத்த நாள் ஓப்பன் பண்ணால் சுத்தமாக மெல்ட்டே ஆகலை. உள்ளே வெறும் ஆயில் தாங்க இருந்துச்சு. தண்ணியும் ஆயிலும் கலந்த மாதிரி இருந்தனால ரீசெக் பண்ணிடுவோன்னு வெண்ணிலா ஃப்ளேவர் வாங்கி செக் பண்ணேன். அதுவும் அதே மாதிரி மெல்ட் ஆகாம தான் இருந்துச்சு. அப்போ தான் புரிஞ்சிச்சு இது ஐஸ்கிரீமே கிடையாது, சுத்தமான பாமாயிலில் செஞ்ச ஃப்ரோசன் டெசர்ட். உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணுமா இல்லையா? இப்போ நானும் என்ன பண்ணேன்னா நேற்றே வந்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிட்டேன். பட் இது என்ன கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு விரும்பலை. பட் வேண்டாம், சரி அந்த இதுக்குள்ளே போக வேண்டாம். இதுவும் நம்ம நேற்று வாங்கின ஐஸ்கிரீம் தான். நேற்றுலேருந்து இன்ன வரைக்கும் அது உருகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். உருகிற மாதிரியே தெரியல. என்ன காரணம்னா இதுலேயும் அதே மாதிரியான ஆயில் கண்டென்ட் தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள், அதான் அதே தான் ஆயில், அந்த வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்குது அதோட சரி. மற்றபடி வேறு எதுவுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம்னா மேக்ஸிமம் என்ன பண்ணும், உருகிரும் இல்லையா? இது உருகவே இல்லை. அந்த க்ரீமாகவே இருக்குது. நேற்று நைட்டு 8 மணிக்கு வாங்கிட்டு வந்து வச்சது இன்ன வரைக்குமே அது நமக்கு அப்படியே தான் இருக்குது. அந்த ஆயில் கண்டென்ட் தான் இருக்கே தவிர வேறு எதுவுமே இல்லை. நீங்களும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக கொடுங்க. இந்த மாதிரி ஐஸ்கிரீமை வந்து நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்டேருந்து இதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், நேற்று 8 மணிலேருந்து இன்ன வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. அதிலேருந்து அந்த கூலிங் மட்டும் தான் போயிருக்கே தவிர மற்றபடி அந்த ஐஸ்கிரீம் உருகவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரியான ஆயில் கண்டென்ட் தான் இதுலேயும் நிறையவே இருக்குது. நீங்கள் பாருங்கள், தயவுசெய்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது யோசித்து வாங்கி கொடுங்க.